அரங்கரும் அடியேனும் ஓம் அகத்திஷாய நம. அரங்கமுருகா எனது திருவடி சரணம். ஆத்திச்சூடி. சான்றோர் இனத்திரு. அறிவொழுக்கங்களில் நிறைந்த பெரியோர்களுடன் சேர்ந்து இரு. நற்குணங்கள் நிறைந்த பெரியோர்களுடன் சேர்ந்திருப்பது இறை அருளை சேர்க்கும் என்ற ஆறுமுக பெருமானே. அகத்திய மாமுனியே, உமது பொற்பாதங்கள் போற்றி போற்றி. சான்றோர்கள் என்பவர் யார் ஐயனே? பலவித நற்குணங்கள் நிறைந்த தவ வாழ்க்கை வாழ்பவர் சான்றோர். அந்த நற்குணங்கள் எதுவும் தம்மை விட்டு நீங்கி விடாமல் அறம் சார்ந்த ஒழுங்குமுறையுடன் தனது மனதை அடக்கி காப்பவர்கள். நல்ல குணம் எப்படி அமையும்? ஒருவரது குணம் அவர் யாருடன் சேர்ந்து பழகுகின்றார் என்பதை பொறுத்து அமையும். அதனால்தான் ஔவையார் சான்றோர்களுடன் இணைந்து இரு என்றார். திருவள்ளுவர் திருக்குறளில் சான்றாண்மை என்னும் அதிகாரத்தில் உள்ள கருத்துக்களை சுருக்கி ஆத்திச்சூடியில் ஔவையார் திறம்பட கூறியிருப்பது ஞானிகளுக்கே உரித்தான பண்பை உணர்த்தும். கல்வி, செல்வம், பதவி போன்றவற்றால் ஒருவர் சான்றோர் ஆவதில்லை. பண்பு என்ற நிறை செல்வமே ஒருவரை சிறந்த மனிதராக உயர்த்துகின்றது அப்பனே. அதிலும் எமது அப்பன் ஞானத் தலைவனின் பண்பு அளப்பரியது. உங்களுக்கு தெரியுமா? அகத்திய பெருமானே, உமது தலைவன் ஆறுமுக பெருமானின் பண்பை பற்றி ஏதேனும் கூறுங்களேன். அவரது பண்பை பேச வேண்டுமென்றால் இந்த யுகம் போதாது. சரி, கேட்டுவிட்டீர்கள், கூறுகின்றேன், கேளுங்கள். ஒரு முறை முருகப்பெருமானை தரிசிக்க எல்லா ஞானிகளும் மகான்களும் முனிவர்களும் சென்றோம். அளவு கடந்த கூட்டம். அந்த கூட்டத்தில் கடைசியாக ஒரு ஓரமாக நின்று கொண்டு ஆனந்த கண்ணீரோடு முருகனை தரிசித்து கொண்டிருந்தார் மாணிக்கவாசக பெருமான். முருகா, சிவபெருமானின் திருவடி அருளை பெற்ற மாணிக்கவாசகரே முருகப்பெருமானை தரிசிக்க கடைசியில் நின்றாரா? ஆமாம். யாம் தரிசித்து வெளியே வந்தபோது மாணிக்கவாசகரை பார்த்து யாம் விசாரித்தோம். மாணிக்கவாசகரே, ஏன் இங்கு நிற்கிறீர்கள்? அருணகிரி, காகபுஜண்டர், சுகபிரம்ம ரிஷி இன்னும் அநேக மகான்கள் முன்வரிசையில் நின்று கொண்டிருக்கின்றார்கள். நீரும் அருகில் சென்று சிவபுதல்வனை, சிங்கார வேலவனின் அழகை, அருள் அமுதை பருகுங்கள் என்றேன். எம் தந்தையே, இவர்களுக்கெல்லாம் முருகப்பெருமானின் முன்னிலையில் நிற்க தகுதி உள்ளது. ஆனால் எமக்கு அவரது முன்னிலையில் எப்படி நிற்பது என்றார். இப்படியே ஓரமாக நின்று தரிசித்துவிட்டு சென்று விடுகின்றேன் என்றார். அப்பப்பா, என்னே ஒரு பண்பு! மாணிக்கவாசகரே இப்படி நினைத்தால் எங்களது நிலை கூறுவதற்கு நான் கூசுகிறது எம் தந்தையே. அகத்தியனின் செவியில் விழுந்த வார்த்தைகள் முருகப்பெருமானுக்கு தெரியாமலாயிருக்கும். சற்று நேரத்திற்கெல்லாம் முருகப்பெருமான் அத்தனை கூட்டத்தையும் தாண்டி அவரது கூர்மையான அருள் பார்வை மாணிக்கவாசகரின் மீது பட்டது. அருகில் வா என்று கண்களால் அழைக்க, மாணிக்கவாசகா, உம்மைதான் அழைக்கின்றார், அருகில் செல்லவும் என கூறினேன். முருகப்பெருமானின் பண்பு மேலானது. அடக்கத்துடன் இருப்பவரை வான் உயரத்திற்கு உயர்த்தி விடுவார். முருகப்பெருமானின் அழகை பருகி அவரது கண்கள் கண்ணீரில் மிதந்தது. உள்ளமுருகி ஞானிகளுக்கு எளியவனாகிய ஜோதி சொரூபனே, நுண்ணிய துவாரமான பிரம்மத்தின் உள்ளே இருப்பவனே, தூய வேத பொருளாகிய திருவடி என்னும் ஜீவ சோதி சொரூபனே, தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று பாடினார். பார்த்த நொடி பொழுதில் முருகப்பெருமான் தனது அருள் வலையில் விழ வைத்து விடுவார். ஆமாம் ஐயனே, விழவில்லை என்றால் அழ வைத்து விடுவார். அப்படித்தானே? முருகா முருகா, அவனுக்கு பிடித்து விட்டால் விடமாட்டான். அவனை பிடித்து விட்டால் கை நழுவ விடமாட்டான். பிடிக்காவிட்டாலும் அவனது அருள் விளையாட்டை காட்டாமல் விடமாட்டான். அத்தகைய உயர்ந்த பண்பு அப்பனே எமது அப்பனுக்கு. முருகா முருகா, தயவான நெஞ்சுகள் எம் தந்தையே. குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்.